ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷல் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். கடுகு, ஜீரகம், மிளகு, 10 பல் பூண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, தக்காளி 5, கருவேப்பிலை 2 கொத்து. நம்ம தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதை மட்டும் தான் அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இந்த 5 சாமானையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாச்சு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். கடாயில நெய் விட்டுக்கங்க. ரசம் நெய்ல செய்யும் போதா நல்லா இருக்கும். இந்த ரசத்துக்கு புளி இல்ல, பருப்பு இல்ல, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சிருக்க தக்காளி விழுதை இதுல போட்டுடலாம். நெய்யிலே பிரட்டணும். இதை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப் மாதிரி அப்படியும் குடிக்கலாம். இது குடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். பூண்டெல்லாம் நம்ம நெய்யிலே பிரட்டினதுனால எந்த ஒரு ஸ்மெல்லும், பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. இந்த ரசத்தை நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா இதை கொடுத்தா போதும், நல்லா கேட்கும். இதுல நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஓரமெல்லாம் கொதிச்சு வந்துட்டு இருக்கு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரா கமகமன்னு ஸ்பெஷல் ரசம் தயாராயிடுச்சு. ஸ்பெஷல் ரசம் தயாராயிடுச்சு. வேற ஒரு டிஷ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.